தோட்டத்திலே கூட நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம 2018 ஆரம்பிக்கிறதுக்கு பிஃபோர் இந்த தோட்டத்தை வச்சிருந்தவங்க கூட பாத்தீங்கன்னா ஜம்போ நாவல் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல வெளியில இருக்கு. கிட்டத்தட்ட 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. 6-7 வருஷம் முடிஞ்சு லாஸ்ட் இயர் தான் ஈல்டுங்கிறது இல்ல மெதுவா ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் அதிக ஈல்டு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா வேற வெரைட்டி இல்லைங்கிறப்ப அது பெட்டர் வெரைட்டி தான். பட் இன்னைக்கு சூழ்நிலைக்கு அதோட பெட்டர் வெரைட்டியா 2 வெரைட்டி இப்ப நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். லாஸ்ட் 3-4 இயர்ஸா கொடுத்துட்டு இருக்கோம். அதுல கொங்கன் பகடோலிங்கிறது ஒரு மகாராஷ்டிரன் வெரைட்டி. இந்த வெரைட்டியை ஜம்போவோட கம்பேர் பண்ணீங்கன்னா லீஃப் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும். பட் கம்பேர் டு ஜம்போ இந்த கொங்கன் பகடோலிங்கிற வெரைட்டி எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பழத்தோட சைஸ் அதே தான். கிட்டத்தட்ட இதுவும் 25 கிராம் தான். நீங்க வெறும் பழமா எடுத்து ஒரு ஜம்போங்கிற ஒரு பழத்தையும் கொங்கன் பகடோலிங்கிற வெரைட்டியும் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே வெயிட் தான் இருக்கும், சைஸ் தான் இருக்கும். ஆனா கொங்கன் பகடோலியில விதை அப்படிங்கிறது நார்மலா இருக்கும். இன்னும் டெக்னிக்கலா சொல்றதுன்னா, இப்ப ஜம்போல விதையோட வெயிட்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 25 கிராம்ல கிட்டத்தட்ட அதுவே ஒரு 12 கிராம் 13 கிராம் 14 கிராம் வரைக்கும் வந்துடும். ஆனா இந்த கொங்கன் பகடோலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கிராம் தான் விதை இருக்கும். அப்ப மிச்சது ஃபிளஷ் கண்டென்ட்டா இருக்கும். அதனால கொங்கன்ங்கிறது பழத்தினுடைய ஃபிளஷோட கண்டென்ட்டை பொறுத்தும் பெட்டர் வெரைட்டி ஒன்று. ரெண்டாவது ஈல்டுங்கிறதும் ஜம்போவோட கம்பேர் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் எண்ட்லேயே உங்களுக்கு ஈல்டு ஸ்டார்ட் ஆயிடும். அது எப்படி நம்ம 6 வருஷம் சொல்றோமோ, கொங்கன் பகடோலிங்கிற ஆல்ரெடி மகாராஷ்டிரால சக்ஸஸ்ஃபுல்லாக லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்க வெரைட்டி, எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கக்கூடிய வெரைட்டி 3 இயர்ஸ்ல உங்களுக்கு இது பியரிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும். இது 2 நாள் தான் நம்ம ஜம்போ நம்ம ஈவன் நர்சரி ஸ்டார்ட் பண்ண 2018 நம்ம ஜம்போ ஆதரிக்கல, அது வேண்டாங்கிறத ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பண்ண அந்த வெரைட்டி தான் கொங்கன் பகடோலிங்கிற வெரைட்டி நம்ம நார்த் இந்தியாவில கொண்டு வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்மளே தாஜிரிக்கெல்லாம் உருவாக்கி அதுக்கான கன்றுகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்.